வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 16. ஸ்ரவன் தன்னிடம் வெளிப்படுத்திய காதலில் ஸ்ரீநிதி மொத்தமாக உடைந்துவிட தன் மீது ஆதரவாக சாய்ந்து கொண்ட கணவனின் தோளில் ஆழ புதைந்து அழ ஆரம்பித்தாள் அவள். ஏய் நிதிமா, என்ன இது? காம் டவுன் என பலவாறு மனைவியை தேற்ற முயன்று தோற்றவன் சட்டென்று அவளை அதட்டினான். ஷப்பா, ஹே, நீ என்ன ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பொண்ணா? நான் லவ் சொன்னது இப்படி தேம்பி தேம்பி அழற? இவ்வளவு நேரமா ஐ ஹேட் யூன்னு என்கிட்ட பெருசா வாய்க்கிலேயே கத்துன. அதே போல என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நேரா சொல்லிட்டு போடி. எதுக்கு இப்படி என் ஷர்ட்டை ஈரமாக்குற என்று சலித்தான் ஸ்ரவன். அவனுடைய கனை இலக்கு தவறாமல் சரியாக சென்று அவளை தாக்கி நிமிர செய்ய கோபத்துடன் முறைத்தாள். பிடிக்காம தான் அவர் மேல சாஞ்சுக்கிட்டு அழுவாங்களா என்று முகத்தை கடுக்கடுவென வைத்துக் கொண்டாள் பெண். மனைவியின் அழுகையை சமாளிப்பதை விட அவளின் கோபத்தை சமாளிப்பது ஸ்ரவனுக்கு சுலபமாக இருந்தது. தன்னிடம் இருந்து விலகி உரென்று அமர்ந்திருந்தவளை சுவாரஸ்யமாக பார்த்தபடி ரகசிய சிரிப்போடு நெருங்கியவன், சரிப்போ, நான் வாலி அஜித் மாதிரி காதல் பண்ணிட்டு போறேன் என்றான் மேலும் அலுப்புடன். ஸ்ரீநிதி ஒன்றும் புரியாமல் அவன் முகம் நோக்க, என்ன முழிக்கிற? நீ அந்த படம் பாக்கலையா என்று தீவிரமாக வினவினான். அவள் மறுப்பாக தலையசைக்க, அதுல அண்ணா அஜித் ஹீரோயின் சிம்ரனை ஒரு தலையா காதலிப்பான். அவனோட உணர்வுகளை வெளிப்படுத்துற விதமா ஒரு பாட்டு கூட இருக்கு. அதோட வரிகளை நான் ரொம்ப ரசிப்பேன் என்று சிலாகித்தான். அப்படி என்ன வரிகள் என அவள் மனம் சிந்தனையில் ஆழ ஸ்ரவன் மெல்லிய குரலில் அதை பாட ஆரம்பித்தான். வானில் காயுதே வெண்ணிலா, நெஞ்சில் பாயுதே மின்னலா, நீ பேசவே ஒரு மொழி இல்லையா, வாசம் போதுமே பூக்கள் வாய் பேசுமா, வானில் காயுதே வெண்ணிலா, நெஞ்சில் பாயுதே மின்னலா, வாய்ப்பை தந்தால் நான் வாய் பேசுவேன், உனக்கும் சேர்த்து நான் ஒருவன் காதல் செய்வேன். மனைவியின் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தபடி ரசனையுடன் பாடியவன் இறுதி வரியை மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக பாடிவிட்டு கண் சிமிட்டினான். கணவனின் காதல் பாட்டும் கண் சிமிட்டலும் அவள் இதயத்தில் பரபரப்பை கூட்ட இமைகள் படபடத்தது. புரியுதா? நீ என்ன காதலிக்கவே வேண்டாம், நான் மட்டும் உன்னை காதலிச்சுட்டு போறேன் என்று அலட்சியமாக தோள்களை குலுக்க இவள் முகத்தில் மெல்லிய வெக்க புன்னகை பூத்தது. இவர் மட்டுமே காதலிப்பாராமே? அந்நினைவே இதயத்தை குளிர செய்து மனதில் இனிமையை தோற்றுவிக்க கணவனின் முகத்தை பார்க்க இயலாமல் விழிகளை தாழ்த்திய அவளின் கண்ணங்கள் சூடேறி சிவந்தது. அதில் இதழ் மலர்ந்தவன் அவளை மேலும் நெருங்கி குனிந்து, இப்போவாச்சும் நீ சொன்னது போய் அக்செப்ட் பண்ணிட்டு லவ் யூ சொல்லிடி, இல்லனா விளைவுகள் இன்னும் மோசமா இருக்கும் என்று கிசுகிசுப்பாக எச்சரித்தான். இந்த அளவுக்கு கடுமையா யாரும் யாரையும் எச்சரிச்சிருக்க மாட்டாங்க என மெல்லிய சிலாகிப்புடன் பளிச்சென்று மலர துடித்த அதரங்களை மேல்வரிசை முத்து பற்களால் அழிந்து கடித்து அடக்கினாள் ஸ்ரீநிதி. அசையாமல் வீற்றிருந்த அவளின் மீது சட்டென்று கோபம் பிறக்க, நீ எல்லாம் அடங்கவே மாட்ட என்று பல்லிடுக்கில் அழுத்தமாக வார்த்தைகளை வெளியிட்டவன், நான் வெளியே போறேன் என விரைந்து கட்டிலை விட்டு எழுந்தான். ஸ்ரவன் எழவும் பதபதைத்து திரும்பியவள் பட்டென்று அவன் கரம் பற்றி தடுத்து, சாரி என்றாள் வேகமாக. அவள் முகத்தை ஒரு மாதிரி பார்த்தவன், எதுக்கு என்றான். எதுக்கா? என்னன்னு சொல்றது என தடுமாறியவள், அது அது உங்க மேல நான் பாத்திரத்தை தூக்கி வீசினே, அதுக்காக என்றால் சட்டென்று மனதில் தோன்றிவிட்ட பதிலுடன். வார்த்தை ஏதும் கூறாமல் அவளை முறைத்தவனை கண்டு அவனின் எண்ண ஓட்டத்தை யூகித்த அவளுக்கு தன்னையும் மீறி உதட்டில் சிரிப்பு பிரசவித்துவிட வெளிப்படையாகவே நகைத்து விட்டாள். ஸ்ரீநிதியின் கிண்டல் சிரிப்பு ஸ்ரவனை சீண்டி விட்டுவிட வேகமாக அவளிடம் குனிந்த முகத்தை அழுந்த பற்றி தன்னை நோக்கி நேராக நிமிர்த்தினான். என்னடி திமிரா? செய்யறதே செஞ்சுட்டு சிரிக்க வர செய்றியா நீ என்று கண்களை உருட்டினான். அவன் செயலில் ஒரு கணம் மனம் அஞ்சி துடித்தாலும் இப்பொழுது அவனுடைய காதல் புரிந்து விட்டமையால் மறுகணம் அது தந்த நம்பிக்கையில் அவனின் விழிகளை துணிவுடன் நேருக்கு நேர் எதிர்கொண்டாள் ஸ்ரீநிதி. நெற்றியை சுருக்கியவன், கொஞ்சம் கூட பயம் வரலையாடி உனக்கு என்றான் ஆச்சரியமாக. தன் கண் விழித்ததிலிருந்தே காதலையும் அரவணைப்பையும் மாற்றி மாற்றி தந்துவிட்டு ஒரு புறம் தன்னை சீண்டிக் கொண்டிருப்பவன் மீது
மலையளவு காதல் தான் பெருகியது அவளுக்கு. உதட்டில் வசீகர முறுவல் ஒன்று தோன்ற கணவனின் கரங்களுக்குள் மறுப்பாக தலையசைத்தவள் அவன் மீதான காதலில் லயிப்புடன் இமைகளை பூட்டிக் கொண்டாள். தன் கரங்களில் ஆசையாக பாந்தமாக அடங்கி இருந்தவளின் மலர்ந்த வதனம் கண்டு தானும் முறுவலித்தவன் மெல்ல குனிந்து அவளின் வலது கன்னத்தில் தனது இதழ்களை அழுந்த ஒற்றி எடுத்தான். மேனி சிலிர்க்க மேலும் விழிகளை இறுக மூடிக்கொண்டவளின் முகத்தின் மீது வெப்பமான மூச்சுக்காற்றை வெளியேற்றியவன் மறு கன்னத்திலும் ஒற்றி எடுத்துவிட்டு லவ் யூ என்றான் மென்மையாக. இருமுறை அவன் மனதை வெளியிட்டும் தன்னிடம் அதற்குரிய பதிலை வற்புறுத்தி கேட்டும் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தவள் கணவனின் கரங்களிலிருந்து மெல்ல விலகி அருகில் நின்றிருந்தவனின் இடையோடு இரு கரங்களையும் சுற்றி கட்டிக்கொண்டு அவன் மீது சாய்ந்து மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டாள். மனைவியின் செயலில் வியப்பில் ஆழ்ந்தவன் ஸ்ரீநிதி என்று அழைக்கும் முன்னரே ஐ லவ் யூ டூ என்று முனகினாள் அவள். அவளின் வார்த்தைகளில் பேருவகை கொண்டவன் அவளை பிரித்த முகம் காணும் முன்னே கதவை தட்டும் சிறு ஒளியை தொடர்ந்து வேகமாக அது திறக்கப்படவும் இருவரும் அவசரமாக விலகினர். டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆயிடுச்சு சார், அதுல கையெழுத்து போட்டு பில் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் என்றார் செவிலி. ஓகே என்று ஸ்ரவன் மனைவியிடம் திரும்பி சரி நான் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு போலாம் என்று தலை அசைத்துவிட்டு வெளியேற அவனின் முதுகையே பார்த்திருந்தாள் ஸ்ரீநிதி. அத்த, வீட்டுல ரொம்ப போரா இருக்கு, எங்காச்சும் வெளியே போனா நல்லா இருக்கும் என்று கற்பகத்திடம் சினுங்கிக் கொண்டிருந்தாள் சுவாதி. ஏய், நேத்து தானே ஊர்ல இருந்தே வந்தோம், அதுக்குள்ள உனக்கு போர் அடிக்குதா? போய் அமுதனோட விளையாடிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் வேணும்னா நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் என்றார். இப்ப பார் தோட்டமா, அதுதான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போது சுத்தி பாக்குறனே, அப்புறம் என்ன என்று சலித்தாள். திரும்பி இடுப்பில் கரம் வைத்துக் கொண்டு மருமகளை முறைத்தவர் இப்போ உனக்கு என்ன குட்டிமா செய்யணும் என்றார். லேசான அசட்டு நகை ஒன்றை சிந்தி அத்தையை சமாதானப்படுத்தியவள் நம்ம பிரசாத் மாமா கடைக்கு போலாமா? நானும் அவருடைய புது கடையை பார்க்கவே இல்ல என்றாள் ஆவலாக. சட்டென்ற முகம் வாடிய கற்பகம் வேகமாக தன்னை சமாளித்துக் கொண்டு அடுப்பின் புறம் திரும்பி எதையோ தேடுவது போன்ற பாவனையுடன் அங்க எதுக்குடா, வியாபாரம் நடக்கிற இடத்துல பல ஆட்கள் வருவாங்க போவாங்க, நமக்கு தான் சங்கடமா இருக்கும் என்று மெதுவாக மறுத்தார். அத்தையின் முக மாறுதல்களை கூர்ந்து கவனித்திருந்தவள் நாம என்ன அங்கே போய் உட்காந்துகிட்டு இருக்கலாம்னா நான் சொல்றேன், கடைக்கு போய் 10 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோவில் போலாம், கொஞ்ச நேரம் அங்கே பொழுது போக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா மாமாவுக்கு நைட் சாப்பாடு செய்ய சரியா இருக்கும் என்று திட்டமிட்டாள். என்ன மாமா பேரெல்லாம் சமையல் அறையில அடிபடுது என்றபடி விநாயகம் உள்ளே நுழைய, இல்ல பாப்பா வீட்டுல போர் அடிக்குது, பிரசாத் கடைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் வரலான்னு சொல்றா, அதான் யோசனையா இருக்குது என்றார் கற்பகம் தயக்கத்துடன். சரிதான் போய் வாங்க என்றார் அவர் சுலபமாக. இல்ல அது பிரசாத் என்று மனைவி மேலும் தயங்கவும் அவரை ஆழ்ந்து பார்த்தவர் கற்பகம் புள்ள ஆசைப்படுதுல, கூட்டிட்டு போயிட்டு வா என்று முடித்து விட்டார். என்று அவர் சுணக்கத்துடன் சம்மதிக்கவும் ஹை தேங்க்ஸ் மாமா என்று தன் கருத்தை பற்றி கொண்டு துள்ளும் சுவாதியின் தலையை கனிவுடன் வருடியவர் கற்பகத்தை அர்த்தத்துடன் பார்த்துவிட்டு வெளியேறினார். இனிமே உங்ககிட்ட டீல் பேசுறதுக்கு பதிலா நேரடியா மாமா கிட்டே நான் பேசிக்க போறேன் என்று உதட்டை சுளிக்கும் மருமகளை ஆசையுடன் ரசித்தவருக்கு மகனை எண்ணி நெஞ்சில் கவலை எழுந்தது. மாலை 4 மணி அளவில் இருவரும் பிரசாத்தின் கடைக்கு செல்ல அடுத்த கடை அருகே தன் அத்தையை அழுத்து பிடித்து நிறுத்தினாள் சுவாதி. அத்தை சர்ப்ரைஸ், நான் மட்டும் முதல்ல தனியா போறேன், நீங்க எங்கே நில்லுங்க, நான் கூப்பிடுறப்பதான் நீங்க வரணும். குட்டிமா என்னடா விளையாட்டுது என்று கடிந்து கொண்டார் அவர். உங்களுக்கு இதுல இருக்கிற த்ரில் எல்லாம் புரியாது, நான் போறேன் ஃபர்ஸ்ட் என்று படிகளில் ஏறினாள். இவனும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காளே, ஆனா அவன் மனசு. கடையில் இருந்த ஊழியரிடம் புதிதாக அன்று வந்திருந்த சரக்குகள் குறித்து விலக்கி கொண்டிருந்த பிரசாத் வெளியே யாரோ தொண்டை சிரமம் ஒலி கேட்கவும் கடைக்கு வாடிக்கையாளர் எவரோ வந்திருக்கிறார் என்று எண்ணி மிக சாதாரணமாக திரும்பியவன் அங்கே நின்றிருந்த பெண்ணை கண்டு திகைத்து விழித்தான். சுவாதி. அவன் உதட்டில் இருந்து வார்த்தைகள் மெலிதாக ஓசையின்றி வெளியே வர இவளோ ஹாய் மாமா என பளிச்சென்று முறுவளித்தாள். நீ இங்கெங்க தனியாவா வந்த என்று அவன் அவசரமாக வெளியே வந்து எட்டி பார்க்க இவள்தான் அத்தையை பக்கத்து கடை வாசலில் ஒளித்து நிற்க வைத்து விட்டாளே. கற்பகமோ அங்கு புலம்பிக் கொண்டு நின்றிருந்தார். நல்ல வேலை, இன்னைக்கு இந்த கடை லீவு போல இருக்கு, இந்த பிள்ளை வேற நம்மள எப்படி நிக்க வச்சுட்டு போயிட்டாலே, ரோட்ல வர்றவங்க போறவங்க எல்லாம் திரும்பி பாக்குறத பார்த்தாலே அசிங்கமா இருக்குது என்று கற்பகம் புலம்பிக் கொண்டிருந்தார். ஆமா, ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு வெறும் 15 நிமிஷம் தானே, அதுக்காக தனியாவா? அம்மா எப்படி ஒன்னு அனுப்புனாங்க என்று அவள் வார்த்தைகளின் நம்பிக்கை வராமல் குழம்பினான் பிரசாத். சின்னதாக புன்னகைத்தவள் என்னமாமா நீங்க, நான் என்ன உங்க கடைக்கு வந்திருக்கிற கஸ்டமரா, இப்படி வெளியிலே நிக்க வச்சிருக்கீங்க என்றாள் குறையாக.
ஓ சாரி, உள்ளவா என்றவளுக்கு முன்பிருந்து சிறு கதவை திறந்து வழிவிட்டவன் பின்பு அதை மூடிவிட்டு அவளிடம் திரும்பினான். எதுக்கு நீங்க வந்த? அச்சோ, இதேதான் மாத்தி மாத்தி கேப்பீங்களா? வீட்டுல ஒரே போர், அதான் நம்ம கடை தானே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் என்றபடி கடையை சுற்றி பார்வையை ஓட்டினாள் சுவாதி. நம்ம கடையா? என்ன தடுமாறியவன் அவளிடம் பேசும் மொழி புரியாது. இங்க நீ நினைக்கிற மாதிரி எந்த நேரமும் ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. ஆர்டருக்கு ஏத்த மாதிரிதான் சின்னதா பெருசா அவங்களுடைய வண்டிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்பப்ப வாங்கிட்டு போவாங்க. அதனால பெருசா உன் உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படாது என்றன் விளக்கமாக. ஓஹோ, அப்போ நான் தனியா என் வழியை பார்த்துக்கிட்டு போலாங்கிறீங்களா? என்றவன் புரியாமல் திணறலுடன் விழிக்க, என பெருமூச்சு விட்டவள் அருகில் நின்றிருந்த ஊழியரிடம் திரும்பினாள். ஹாய் அண்ணா, உங்க முதலாளி வியாபாரம் எல்லாம் ஒழுங்கா பாக்குறாரா? இல்ல வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் இப்படித்தான் எதை எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிப்பாரா என்று கேலியாக வினவினாள். அவளின் குறும்பில் தன்னை மறந்து இலகுவானவன், ஹே சுவாதி என நகைத்தபடி அவள் தலையில் செல்லமாக தட்ட, இட்ஸ் பர்ஃபெக்ட், அவர் பிரசாத் மாமா இஸ் பேக் என்று கண்களை சிமிட்டி முறவழித்தாள். மனதில் எழுகின்ற ஏக்கத்தையும் வழியையும் மறைத்தவன் வெளியில் அமைதியாக புன்னகைத்தான். ஏமாமா, நாங்க சொல்லாம கொள்ளாம வந்தது அவ்வளவு பெரிய ஷாக்கிங் நியூஸா என்ன? இப்படி சொதப்புறீங்க என்று கிண்டலாக வினவினாள். கண்டிப்பா எனக்கு ஷாக்கிங் நியூஸ் தான். உன் அத்தை இப்படி உன்னை தனியா அனுப்ப மாட்டாங்களே என்றான் பிரசாத் இன்னும் சந்தேகமாக. அத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று வாசலுக்கு வந்தவள் பக்கத்தில் எட்டி பார்த்து, அத்த வெளியே வாங்க, உங்க மகன் என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு என குரல் கொடுத்தாள். கற்பகம் மேலேறி வரவும் மகன் அவரை நன்றாக முறைத்து பார்த்தான். மா, உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல அப்படி பொது இடத்துல வந்து அமுதன் மாதிரி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிற என்று கடுப்பாக மொழிந்தான். இல்லடா என்றவர் தடுமாற, மாமா இப்ப எதுக்காக அத்தையை திட்டுறீங்க? நான் தான் அவங்கள பேசவே விடாம கம்பல் பண்ணி ஒளிய வச்சேன். என்ன பெரிய வயசு, அவங்க என்ன ரோட்ல ஓடி பிடிச்சா விளையாடினாங்க என்று கற்பகத்திடம் கண்ணடிக்க, அடி பாவி என வியந்தார் அவர். இன்னும் அது வேற பாக்கி இருக்குதா உனக்கு என்று பிரசாத் இம்முறை மாமன் மகளை நேரடியாக முறைக்க, ஆஹா கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு போனது அமுதனோட எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாட போறோம் என்றாள் அதிரடியாக. ஹே குட்டிமா, சத்தியமா என்னால முடியாது என்று கற்பகம் அவசரமாக மறுக்க சுவாதியை விசித்திரமாக நோக்கினான் பிரசாத். போன தடவை ஊருக்கு வந்த தடவை இப்ப உன்கிட்ட குறும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்க மாப்பிள்ளைய சொல்லணும், அவன் சரியில்லை, தங்கச்சிக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான் என்று அவளிடம் வம்பு வளர்த்தான். வெறுமையாக முறுவளித்தவள், ஆமா மாமா, அம்மா அப்பா போனதுல இருந்தே அண்ணா அப்படித்தான், என்ன கண்டிச்சு எதுவுமே சொல்றதில்ல, நான் சொல்றதுக்கு எல்லாம் இஷ்டப்படி ஆடுறான். அவ்வளவு என் மேல வச்ச பாசத்துக்காக எதையுமே யோசிக்காம முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத போன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தானே என்றாள் கசங்கிய முகத்துடன். வெறும் விளையாட்டையென அவளை சீண்டிய பிரசாத் அவளின் வேதனை கண்டு வருந்தி பழையபடி இயல்பாக, சுவாதிமா என்றவளை தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்த கற்பகத்திற்கும் தன் உடன் பிறந்தவனை எண்ணி தொண்டை அடைத்தது. அன்னையும் கலங்குவதை கவனித்து விழிகளால் அவரை எச்சரித்தவன் அருகில் நின்றிருந்த ஊழியனை அழைத்தான். பாரு, முதல் தடவையா கடைக்கு வந்திருக்க, நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்காம பேசிட்டு இருக்கேன், என்ன சாப்பிடுற என்று சுவாதியின் கவனத்தை திசை திருப்பினான். மெல்ல தன்னை சமாளித்து மீட்டுக் கொண்டவள் அவனிடம் அழகாக முறுவளித்து, நான் சொல்ல மாட்டேன், நீங்களதான் வாங்கி வர சொல்லணும், அப்ப தெரிஞ்சிடும் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எவ்வளவுன்னு. சின்ன வயசுல இருந்தே பாக்குறீங்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்று மடக்கினாள். மகனோடு சேர்ந்து தாயின் முகமும் இருளை பூசிக்கொள்ள கண்களில் வலியோடு நிமிர்ந்து அவனை பார்த்தார். மெல்ல நாசுக்காக சுவாதியிடமிருந்து விலகி யோசிப்பது போல் பாவனையில் ஆழ்ந்தான் அவன். அவளுக்கு நன்றாக தெரியும் தன்னை பற்றி அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று எதுவும் கிடையாது என்று. உனக்கு என சற்று தயங்கிவிட்டு, பாசந்தி வாங்கி வர சொல்லட்டுமா என்றான் மெதுவாக. ஏய் கரெக்ட் மாமா, ஓகே வாங்கிட்டு வர சொல்லுங்க என்று விட்டு பளிரென்ற முகத்துடன் அத்தையிடம் சென்றாள். பரவாயில்ல அத்தை, பிரசாத் மாமாவுக்கு உண்மையிலேயே மேல பாசம் இருக்கிற மாதிரிதான் தெரியுது என்றவனை ஒரு வெளியில் நோக்கியபடி பரிகாசம் செய்தாள் சுவாதி. அவளிடம் மௌனமாக முறுவளித்த கற்பகம் மகனின் இறுகிய முகத்தை வேதனையோடு கவனித்தார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.